வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு வந்திருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் சமேத ஸ்ரீ ஆதி பகவன் திருக்கோயிலுக்கு தான். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணலில இருக்கிற கன்னியம்மன் பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இந்த கோவில் பாக்குறதுக்கு ரொம்பவே ஒரு பழமை வாய்ந்த கோவில் வந்து புதுப்பிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுல இருக்க வந்து இந்த சிற்ப கலைகள், அந்த கட்டிட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது பழைய கோயில் மாதிரி இருக்கு. ஆனா இந்த கோவில் கட்டி 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த கோவில் வந்து நிறைய அற்புதம் நடந்திருக்கான், நிறைய நினைச்ச விஷயம் நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வரலாறு, ரொம்ப அழகான விஷயம் எல்லாம் சொன்னாங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போது வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதி பகவதி உடனுரை ஸ்ரீ ஆதி பகவான் ஆலயம், சென்னை ஆண்டார்குப்பம் செக் போஸ்ட் அருகில் சென்னை 103 அமைந்துள்ளது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மிக்க ஒரு அம்சம் என்றால், சுவாமி ஆதி பகவான் வந்து கிழக்கு முகமாக அமர்ந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். அம்பாள் வந்து தெற்கு முகமாக இருந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார். இதனுடைய ஆலயத்தினுடைய வரலாறு அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆலயம் இந்த கன்னியம்மன் பேட்டையில் புதிதாக 2 வருடங்கள் மட்டும்தான் ஆகிறது இந்த ஆலயம் கட்டி. இந்த கன்னியம்மன் பேட்டையில் வந்து சிவன் ஆலயங்களே எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து புதிதாக சிவன் ஆலயம் கட்ட வேண்டும், இதே இடத்தில் நான் வந்து அமர்வன் என்று நமது ஆதி பகவான் வந்து நமக்கு கூறின ஒரு வாக்கு மூலியமாக இந்த இடத்தில் சிவன் ஆலயம் தோன்றியது. இந்த குலத்திலிருந்து ஒரு பெரியவர், வயசான முதியவர் மாதிரி இந்த இடத்தில் வந்து இந்த இடத்தில் சிவன் ஆலயம் கட்டு என்று கூறியதால் இந்த இடத்தில் சிவன் ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்டி 3 வருடங்கள் ஆகிறது. 2 வருடம் பூர்த்தி ஆகிவிட்டது. 3வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் சிறப்பு மிக்க பூஜைகள் அனைத்துமே 4 கால பூஜைகள் நடைபெறும். காலை 7 மணி அளவில் ஆலயம் திறந்து 10 மணி அளவில் ஆலயம் சாத்தப்படும். மாலையில் 6 மணிக்கு திறந்து 8 மணி அளவில் ஆலயம் சாத்தப்படும். 4 கால பூஜைகள் சிறப்பு மிக்க நடந்துட்டு இருக்கும் ஆலயத்துல. அதே போல வந்து ஆலயத்துல பிரதோஷ கால பூஜைகள் மாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் நந்தி என்பவர் அபிஷேகம் ஆரம்பித்து உற்சவர் உள் பிரகாரம் சுற்றி வருவது நிகழ்ச்சியும் நடைபெறும். திரு கைலாய பாத்தியத்துடன், சிவ பாத்தியத்துடன் நமது ஆலயத்தில் எப்பொழுதுமே பிரதோஷ பூஜை நடைபெறும். தினந்தோறும் நமது ஆலயத்தில் காலை பூஜையில் வந்து பம்பை உடுக்கை வாசித்து, பிரம்மதாளங்கள் தாரை தப்பட்டை வாசித்து பூஜை நடைபெறும். சிவபெருமானுக்கு ஆனந்த தாண்டவத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக அலங்காரங்கள் தினந்தோறும் நடைபெறும். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பகவதி அம்பாளுடைய அந்த தோற்றம் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தோற்றமாக இருக்கும். நம்ம வந்து இப்போ அடுத்த அம்பாள் ஆலயத்துல வந்து அதனுடைய இதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ நம்ம சிவபெருமான் ஆலயத்துல நம்ம இருக்கிறோம். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க கிழக்கு முகமாக இருந்து நமக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இருப்பார். நமது ஆலயத்துல வந்து நம்ம ஆலயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 திருமேனியும் இங்கே உண்டு. அதே போல் வந்து சிவனாலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரிவாரத்துல வந்து நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை அம்மன், இது போல வந்து பரிவாரத்துல எல்லா தெய்வங்களும் இருக்கு. சண்டிகேஸ்வரரும் இருக்காரு இங்க. ஸ்ரீ கால பைரவரும் இங்க இருக்காரு. 4 திருமேனியும் இங்க இருக்கு. அதே போல் சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலைகளும் இங்க உண்டு. நவகிரகங்கள் உண்டு, கொடிமரங்கள் உண்டு இங்க நமது ஆலயத்தில். நமது ஆலயத்துல ஒரு சிறப்பு மிக்க ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வடிவத்தில் உருவானதுனால் ஆதி பகவான் என்று பெயர் உள்ளது. இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் வெளிப்பிரகாரம் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதி லிங்க வடிவத்தில் தான் இந்த வெளிப்பிரகாரமே இருக்கும். உள்ள வந்து சுவாமியினுடைய அந்த பானத்தினுடைய வடிவத்தில் தான் இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டது. ஆதி வடிவமாக இருக்கக்கூடிய ஆதி பகவான் ஆலயம். ஆதி பகவான் ஆலயத்தில் வந்து சிறப்பு மிக்க பூஜைகள் அனைத்துமே மகா சிவராத்திரி, பிரதோஷ காலங்கள் எல்லா பூஜையும் நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பாக காலையில் வந்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு இங்க வந்து திருக்கல்யாண வைபோகம் நடைபெறும் வருஷத்தில். அதே போல வந்து பாத்தீங்கன்னா
முருகப்பெருமானுக்கு சஷ்டி திருக்கல்யாணம் இங்க மிக விமர்சனமா நடந்துட்டு இருக்கு. இந்த 3 வருட காலத்திலே வந்து நமது ஆலயத்துல வந்து சிறப்பு மிக்க பூஜைகள் அனைத்துமே நடக்கும். ஒரு பெரிய கோவில் 1000-2000 வருஷம் பழமையான கோவில்ல என்ன பூஜை முறைகள் நடக்கிறதோ அதே போலதான் நமது ஆலயத்திலையும் பூஜை முறைகள் அனைத்துமே நடக்கும். ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது ஆலயத்தை வந்து இந்த ஆலயம் நான் சொன்னது போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வயதானவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குச்சால் ஒரு கோடு போட்டு இந்த இடத்தில் வந்து சிவன் ஆலயம் கட்டு, நான் இங்கே வந்து அமர்வன் என்று சொன்னதனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆனா இந்த இடம், இந்த ஆலயம் கட்டினது பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு பெருமாள் பக்தர் இந்த இடத்தை வந்து உள்ளவர். அவர் வந்து கடந்த ஒரு 10 வயசுல இருந்து பெருமாளுடைய பயங்கர பக்தர். அவருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 83 வயசாயிடுச்சு. இன்னும் அவர் வந்து பெருமாள் பக்தர் இல்லை. சிவபெருமான் வந்து ஐக்கியமானதுனால சிவபெருமானுடைய தோற்றத்தை சிவபெருமானுடைய பக்தர் ஆயிட்டார் அவர் வந்து. இந்த பெருமாள் பக்தருக்கு எப்படி வந்து சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ, நான் சொன்னது போல் முனிவராக ஆதியாக வந்த பெரியவர் சொன்னதனால் அவர் வந்து இந்த இடத்துல ஒரு கோவிலை கட்ட ஆரம்பித்தார். இந்த கோவிலுடைய கட்டின ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மணி ஐயா. அவர் வந்து 83 வயசாயிடுச்சு. ஒரு சிறப்புமிக்க ஒரு பெருமாள் பக்தர் ஒரு சிவன் ஆலயம் கட்டுவது வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு விஷயம். அவர் வந்து நமக்கு சிவனாலயம் கட்டி எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று தினந்தோறும் நான் கட்டின சிவனாலயத்தில் நானே தொண்டு செய்வன் என்றது ஒரு முடிவோடு தினந்தோறும் அவரே வந்து இங்க ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது, ஆலயத்தில் எல்லாமே பண்ணுவது அவர் தான். அந்த நம்ம மணி ஐயா வந்து ரொம்பவும் ஒரு அருமையானவர். அதே போல் நமது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷதோறும் வந்து கைலாய வாத்தியம் 8 வயதிலிருந்து 15 வயதுக்குள்ளாக ஆண்கள் பெண்கள் வந்து கைலாய வாத்தியம் வாசித்து பிரதோஷ கால பூஜை வந்து நடைபெறுகிறது. அது வந்து நம்ம ஆலயத்துல வந்து ரொம்பவும் சிறப்புமிக்க ஒரு அபிஷேகங்கள். நாங்க வந்து எங்கேயுமே போயிட்டு வந்து அந்த கைலாய வாத்தியம் வாசிக்கிறது கத்துக்கல. சிவன் அருளால் அவன்தால் வழங்கி என்று சொல்லக்கூடிய அளவில் சிவபெருமான் அருள் புரிந்தார். நாங்கள் வாத்தியம் சொந்தமாகவே ஆலயத்திற்கு வாங்கினோம், நாங்களே கற்றுக்கொண்டோம். குருவாக இருந்து பிள்ளைகளுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து நமது ஆலயத்துல வந்து வாசிச்சுட்டு இருக்கோம். இது போல நிறைய சிறப்புமிக்க நிறையமே சொல்லலாம். ஆதி பகவதி வந்து நிறைய இங்க இருக்காங்க. ஆதி பகவதி ஆலயத்துக்கு நம்ம வந்து இப்ப போகலாம். இப்போ நம்ம அந்த ஆதிபகவான் ஆலயம் தோன்றின அந்த வரலாறு வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிபகவான் ஆலயம் வந்து தோன்றதுக்கு முன்னாடி நம்ம ஆலயத்தின் முன்பாக ஒரு குளம் ஒன்று இருக்கு. அந்த குளம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஆண்டுகள் பழமையான ஒரு மண்டபம் வந்து அந்த குளத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதி வடிவில் வந்து ஒரு சித்தர் வடிவில் வந்து இந்த இடத்துல வந்து சிவனாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அவர் வந்து திடீர்னு ஒரு தோன்றும் பொழுது இந்த ஆலயத்தை யாரு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரும் பொழுது, நான் அவனை வந்து ஒருத்தரை வந்து நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆலயம் கட்டுவதற்கு மணி ஐயா அப்படின்ற அந்த உருவம் தெரிந்து அவரு இந்த ஆலயத்தை வந்து அமைப்பதற்காக முழு காரணமாக அவர் இருந்தார். அவருடைய சொந்த இடத்தில் இந்த இடத்தில் சிவனாலயம் தோன்றியதை ரொம்பவும் ஒரு விருப்பமுடன் அவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டி முடித்தார். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணே நமோ நமஸ்துதே. தசவரதாய வித்மஹே ஜோலாமாலாய தீமஹி தன்னோ பராசக்தி பிரச்சோதயாத். ஸ்ரீ மகாபகவதி அம்பிகாயினி நமோ நமஹ. இப்போ நம்ம ஆதி பகவதி அம்மனுடைய கருவறையில இருக்கோம். அந்த ஆதி பகவதி அம்மனுடைய அந்த தோற்றத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அம்பாள் வந்து அபயவரம் கொண்டு ஈழத்தில் வந்து சந்திரை பிறப்பையுடன் நமக்கு வந்து காட்சி தருவாங்க. அம்பாள் வந்து
இன்னொரு ஒரு மலையாளத்துல இருக்கிற மாதிரி பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லி பெயர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் எல்லாருமே. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவை என்றால் உருவம், ஒரு குழந்தையின் வடிவம் பாவை என்றால். அந்த பகவதி அப்படின்னு இருக்கும்போது வந்து ஆதி பகவான் ஆதி பகவதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர் வச்சு நம்ம வந்து சுவாமி வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த அம்பாளுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடி பூரம், ஆடி மாசத்துல வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆடி பூரத்தன்று இந்த அம்பாளுக்கு வந்து நிறைய வளைகள் சாத்தி வயிற்றில் வந்து பச்சை பயிறு வைத்து அம்பாளுக்கு வந்து ஆடி பூரம் நிகழ்ச்சி பண்ணுவோம். அந்த ஆடி பூர நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அந்த மடியில் கட்டப்பட்ட அந்த பச்சை பயிரை வாங்கி சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு இரட்டை குழந்தைகள் கூட பிறந்திருக்கு, ஒரு 4-5 பேருக்கு. இங்க வந்து சொல்லி இடைக்கு இந்த நம்ம கோயில்ல வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சுவாமிக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இடைக்கு காசு கொடுத்துருக்காங்க. இடைக்கு வந்து தங்கம் வெள்ளிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த அம்பாளுக்கு வந்து பண்றதுக்காக. இந்த அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு பிரமிக்க முடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்பாளாக தெற்கு முகமாக நின்று கொண்டு அபயவரம் கொன்று முகத்தில் தலைமையில் வந்து சந்திர பிரபையுடன் சிவனின் சரிபாதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பிரபையை வந்து சூடிக்கொண்டு அம்பாள் வந்து நமக்கெல்லாம் நல்லதே செஞ்சுட்டு இருக்காங்க. நமது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே போல இந்த அம்பாளுடைய ஆலயத்துல வந்து நான் வந்து அம்பா ஆதி பகவான் சுவாமி எப்படி இங்க எழுந்தருள செய்தார், அவர் வந்து எப்படி இங்க வர்றதுக்கான காரணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அம்பாள் கிட்ட ஒரு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்தேன். அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய சொன்ன கதை ஒன்று எனக்கு வந்து கண்குள்ளாக அப்படியே இருந்து ஓடினது. அதுதான் வந்து நான் அந்த சிவன் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு நான் சொன்ன ஒரு இது. என்னுடைய சொல்லும் பொழுது என்னுடைய உடம்புகள் வந்து சிலுக்கும். அந்த சிவன் ஆலயத்திலிருந்து நான் சொன்ன அந்த ஒரு கதைதான். நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு சிவன் பார்வதியுடைய பக்தன், அம்பாளுடைய தீவிரமான ஒரு பக்தன் என்று நான் பெருமை சொல்லிக் கொள்வேன். அம்பாளுடைய காளி உபாசகர் என்று சொல்லக்கூடிய காளியினுடைய மந்திரங்கள், அதே மாதிரி வந்து வாராகி தேவியினுடைய பூஜையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வந்து அம்பாளுடைய தீவிரமான பக்தர். என்னுடைய குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா வாராகினுடையது. அப்படி இருக்கும்பொழுது வந்து நான் அந்த அம்பாள் இடத்துல வந்து இந்த ஜென்மத்துல இந்த சிவன் ஆலயத்துல வந்து நான் வந்து பூஜை செய்வதற்கான எனக்கு பாக்கியம் என்ன? நிறைய சிவன் ஆலயங்கள் பூஜை பண்ணியிருக்கோம். ஆனா இந்த சிவன் ஆலயத்துல பூஜை பண்றதுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் கிட்ட நான் கேட்கும் பொழுது அந்த அம்பாள் வந்து அந்த தியானத்தின் மூலியமாக நான் அமர்ந்து அவளிடம் கேட்கும் பொழுது எனக்கு சொன்ன ஒரே கதம், இந்த சிவன் ஆலயத்திலிருந்து நேர்முகமாக இருக்கக்கூடிய குளத்திலிருந்து 300 வருடத்திற்கு முன்பாக கௌஷிக முனிவரோ அப்படின்ற ஒரு இதுல வந்து ஒரு சித்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தவம் புரிந்து அவருடைய அந்த தவ கோலத்தினால் இந்த இடத்தில் சிவனாலயம் கட்ட வேண்டும் என்பது தெரிந்து கொண்டு திடீர்னென்று ஒரு நாள் இந்த இடத்தில் அந்த குளற்றிலிருந்து வயது முதியவர் தோற்றத்தில் வந்து ஒருவர் வந்து இந்த இடத்தில் அமர்ந்து இருந்து காட்சி கொடுக்க ஜோதியின் வடிவமாக அவர் காட்சி கொடுத்தினால் இந்த இடத்தில் சிவனாலயம் கட்டப்பட்டது. இந்த சிவனாலயம் யார் மூலமாக கட்டினது அப்படின்னு சொல்லி அந்த தாயாரிடம் நாம் கேட்கும் பொழுது அம்பாள் அதற்கு இந்த சிவனாலயம் ஒரு பெருமாள் பக்தனால் இந்த இடத்தில் தோன்ற வேண்டும் என்பதே அப்படின்னு சொல்லி சிவனிடம் நான் தவம் இருந்தேன் அப்படின்று அம்பாள் வந்து சொன்னார். அப்ப இந்த அம்பாள் வந்து சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆதி பகவான் ஆதி பகவதின்னு பேரு சூடப்பட்டது என்னவென்று அப்படின்னு கேட்கும் பொழுது அம்பாள் சொன்னாள், ஆதி என்றால் பழையது, ஆதி என்றால் பழையது, ஆதி என்பது வந்து ரொம்ப பழமையான ஒரு தோற்றம், ஆதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பழையது அப்படின்றது. அதனால வந்து ஆதி என்று வைத்தால் முன்னாடி இருந்தே சிவனாலயம் இந்த இடத்தில் வரும் என்று அதிகாரப்பூர்வமாக சிவன் சொன்னது. நான் இந்த இடத்தில் தோன்றி அனைவருக்குமே நன்மை செய்வதற்காகவே நான் இந்த இடத்தில் வருவேன், அனைவருடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே நான் இந்த இடத்திலே கருணை உள்ளமாக நான் அமருவேன் என்று சொன்னதுதான் நம்முடைய ஆதி பகவான். இந்த ஆதி பகவதி ஆலயம் தோன்றியது அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு சட்டென்று அந்த இடம் ஒரு பிளாக் ஆகிவிட்டது. நான் கண் திறந்து பார்க்கும் பொழுது அம்பாள் எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் சிலையாக நின்று காட்சி கொடுத்தால் அதுதான் ஆதி பகவதி என்று இந்த அம்பாளுக்கு பெயரும் சூடப்பட்டது. மிகவும் ஒரு சிறப்புமிக்க ஆலயம் ஸ்ரீ ஆதி பகவதி உடனுரை ஸ்ரீ ஆதி பகவான் ஆலயம். அனைவரும்
உங்களுடைய பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். எளிதில் 48 நாளுக்குள் அனைவருக்குமே நல்லதே நடந்திட ஆதி பகவான் அருள் புரிந்திட அனைவரையும் நல்லதே நடக்கும். இப்போ நம்ம அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவன் ஆலயத்துல நான் சொன்னது போல பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி வழிபாடு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நமது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் நிறைவேறிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆயிருக்கு. குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் முக்கியம் வந்து நமது ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து நிறைய திருமணம் ஆயிருக்கு. நம்ம ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் பண்ணுவோம் சுவாமிக்கு. அந்த அன்னாபிஷேகம் பண்ணும் பொழுது சாமி மேல் சாத்தப்பட்ட அந்த வெறும் சாதம், அந்த சாதத்தை எடுத்து இங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு புத்திர செல்வங்கள் வந்து பெற்றிருக்கு. அதே போல் நமது ஆலயத்துல வந்து நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டு நிறைய ஆண்கள் பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடந்திருக்கு. அது வந்து நிறைய பேர் இங்க வந்து கோவில்ல வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு சாமி, இங்க கோவிலுக்கு வந்து 3 மாசத்துல எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்பவும் வந்து ஆதிபகவான் ஆலயம் ஆதி பகவதி ஆலயத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு அவங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை வந்து இங்க நிறைய பேர் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இங்க வந்து சுவாமிக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் நிறைய வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுபோல நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. பெண்கள் வந்து காலையில வந்து எப்பொழுதுமே வந்து சூரியன் உதயறதுக்கு முன்னாடி எழுந்து அவங்க வந்து வீட்டுல வாசல்ல வந்து மாக்கோலம் இட்டுட்டு வாசல்ல வந்து விளக்கேற்ற வேண்டும். காலையில வந்து சூரிய உதயறதுக்கு முன்னாடி எழுந்து குளித்து விட்டு அப்புறமா வந்துதான் வாசல்ல வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் வாசல்ல 2 விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் பூஜை அறையை சென்று பூஜை அறையில் வைத்து ஒரு விளக்கு ஏற்றி விட்டு வழிபாடு செய்ய வேண்டும். இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து தினந்தோறும் அதை வந்து நீங்க காலையில அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கணவருக்கு வந்து நீண்ட ஆயுளை கொடுக்கும். தொழில்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது கணவருக்கு மெயின். ஏன்னா வந்து காலையில் விளக்கு ஏற்றுவது வந்து நம்ம குலதெய்வத்தினுடைய கடாட்சகமாக நமக்கு வந்து குலதெய்வன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாசல்ல எதுக்கு சாமி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாசல்ல எதற்காக நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீய கெட்ட சக்திகள் உள்ளே வராது. நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி தான் வந்து தீய சக்திகள் வந்து நம்ம வீட்டு உள்ளார வரும். அப்படி வராம தடுத்து நம்முடைய குலதெய்வத்தை அருள் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறது தான் காலையில வந்து 4 மணில இருந்து 5:30 மணிக்குள்ளாக விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 மணில இருந்து காலையில 5:30 மணி வரையிலும் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்த நாள்ல வந்து விளக்கு ஏற்றி வழிபடுவது, அந்த பிரம்ம முகூர்த்தம் அன்று வந்து ஆலயம் தொழுவதும் மிக ஒரு நன்மையான ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்ப கடைபிடிக்கிறது இல்லை. ஆனா வந்து இப்ப வந்து தெய்வத்து மேல வந்து ரொம்ப ஈடுபாடுகள் ஈர்ப்பு சக்தி அதிகமான ஒரு நாள் இப்ப நிறைய பேர் வந்து தெய்வத்தை நாடி செல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த விடை கிடைத்து விடுகிறது. அதனால வந்து நிறைய நன்மைகள் நடக்கும். விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வந்து பாத்தீங்கன்னா நார்மலா என்னோட மன நிம்மதிக்கோசம் தான் கோயில் உள்ள வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட குரு வந்து எனக்கு கைலாயவாதியை கத்துக் கொடுத்த கலையை வந்து எல்லாத்துலயும் சேர்க்கணுன்றதுனால இந்த கோயில்ல நான் எல்லாருக்கும் இது பண்ணி என்னோட மன நிம்மதியை நான் இது பண்ணுன்றதுக்கோசமே நான் இங்க வந்து வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட இது பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட டிப்ரெஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சில உங்களை எனக்கு கத்துக் கொடுத்ததுனால எனக்கு அப்படியே இந்த கைலாயவாத்தியத்தால வந்து பாத்தீங்கன்னா மனசு நிம்மதியாகவும் மனசு சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த கோயிலுக்கு நாங்கள் பல முறை வந்திருக்கோம். இங்கே வந்து எனக்கு தீராத ஒரு வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப மகமனிச்சாவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு சிவாலயம் அது. இந்த கோவில்ல எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் சொல்றாங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பொதுவாவே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை, கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, இந்த பிரச்சனை தான். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி ஸ்லோகம் சொன்னா சரியாகும், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் கடவுளை? நீங்க வந்து கடவுள் நானும் தான் வழிபாடு பண்றேன், நானும் தான் வந்து விளக்கேத்துறேன், நானும் வேண்டின்னு தான் இருக்கேன், ஆனா ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பழிய போட்டுருவோம். நம்ம யாருமே வந்து ரொட்டீனா ஒன்றையும் பண்ண மாட்டோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 48 நாள் வந்து விளக்கு போடணும், 48 நாள் பண்ண மாட்டோம். அது நடுநடுல கேப் விட்டுருவோம். கேட்டா நான் நான்வெஜ் சாப்பிட்டேன், அதனால நான் கோயில் போல, இன்னைக்கு நான் குளிக்கல, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு கதை சொல்லுவோம். எது ஒண்ணுமே ரொட்டீனா பண்ணாதான் அதோட பலன் கிடைக்கும். அது தெரிஞ்சவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, தெரியாதவங்க பின்னாடி வந்து புலம்பிட்டு தான் இருப்போம். கரெக்டா? சோ யாரும் புலம்ப வேண்டாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க. இங்க இருக்க ரொம்ப அழகா இங்க இருக்க குருக்கள் வந்து ரொம்ப அழகா கோஆபரேட் பண்றாரு. உங்களோட பிரச்சனை என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன நீங்க பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஏன்னா வீடியோலயே நிறைய வந்து பிரச்சனைகளுக்கான பலனும் சொல்லுங்க.
பிரச்சனைகளுக்கான வழிபாடு சொல்லியிருக்காரு. எந்த மாதிரி வழிபாடு பண்ணா என்ன பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி 48 நாள், அதாவது 48 days தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீனுக்கான செட் பண்ற டேஸ். அந்த டேஸ் வரைக்கும் நீங்க பண்ணீங்கன்னால கண்டிப்பா அது கண்டினியூவா நீங்க பழகிறோம் உங்களுக்கு அது. அதனால வந்து அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மேப்போட லிங்க் நான் கொடுக்குறேன். இந்த லிங்கை ஃபாலோ பண்ணிட்டு கோயிலுக்கு வாங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சண்டே தான். எல்லா சண்டேவும் நாங்க வந்து கோயில் போவோம். உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல்ல வந்து லாங் லென்த் வீடியோ பாத்தீங்கன்னா வெனஸ்டேவும் சண்டேவும் மட்டும் தான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். மத்த எல்லாமே ஷார்ட்ஸா தான் போட்டுட்டு இருக்கோம். சோ சேனல்ல வந்து கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சோ அடுத்த வெனஸ்டேவும் ஒரு வீடியோ வரும். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணும். இன்னைக்கு காலையிலே இந்த கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். கோயில் பார்க்க ரொம்ப வந்து ஒரு புதுமையான கோவில் தான், உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்லயே நம்ம பார்க்காத மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு ஆர்கிடெக்சர். அதுவும் இல்லாம இந்த கோயில் ஒரே வருஷத்துல கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு 2 BHK வீடு கட்டுறதுக்கே 6 மாசம் மேல ஆகுது. இவ்வளவு அழகான ஒரு கோயிலை வந்து ஒரு வருஷத்துலயே கட்டியிருக்காங்க. சிவனோட அருள் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சிவனோட அருளால இந்த கோவில் இங்க வந்திருக்கு. இந்த கோயில், இந்த ஊர்ல வந்து இந்த கோயிலை தவிர வேற எதுவும் பெருசா சிவன் கோயிலே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. கோயில் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லா பீப்புளுமே இங்க நாங்க வந்து பார்த்தோம். ஒரு கிராமம்னாலே வந்து மக்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுவாங்க, கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, நமக்கு தெரியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்களை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம ஒரு சண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்பாக்சனோட, ஒரு பாசிட்டிவிட்டியோட. சிவபெருமான் ரொம்ப அழகா இருந்தாரு. உங்களுக்கும் நாங்க சிவபெருமான் நல்லா காமிச்சிருப்போம். சில கோயில சிவபெருமான் எடுக்க விட மாட்டாங்க. இங்க வந்து நிறைய கோயில சிவபெருமான் எதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோவில் தான் இது. சிவபெருமான் எடுத்து உங்களுக்கு காமிச்சாச்சு. நீங்க வந்து எல்லாரும் வந்து சிவபெருமான் அருளுக்கு கிடைச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.